அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் பீக்கங்காய் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பீக்கங்காய், உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு, அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், உப்புத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மிளகுத்தூள், நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ணிக்குவோம். தேங்காவை இதில் போட்டுருவோம். இப்போ கழுவி ஊற்றிக்குவோம். கழுவி ஊற்றியாச்சு. கழுவி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா போடுவோம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, 1 2 3, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். கட்டியாகவும் நல்லா தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆயில், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா 3 எடுத்து வச்சுக்கணும். அது 3 நான் காமிக்கல. சட்டியை பற்ற வச்சு ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. வெங்காயம் போடுவோம். நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா வதங்குவானா கொஞ்சம் சாஃப்ட் ஆகினா போதும். பச்சை மிளகா போடுவோம். வச்சு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுவோம். கொஞ்சமாக கரம் மசாலா, அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி பூண்டும் கரம் மசாலா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தா பருப்பு போட்டோம். கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை போட்டோம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடுவோம். கரைச்சி வச்சுருந்தோம்னா மசாலா ஊற்றிடுவோம். அதில் கொஞ்சம் கழுவி ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. நல்லா ஒரு கிண்டி வைப்போம். அதை விட்டணும். கொஞ்சம் இதாகட்டும். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் நம்ம உப்பு போடுவோம். இல்லைன்னா லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு போட்டுக்குவோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் போடுவோம். கரெக்டாக இருக்கும். கொதிக்கிட்டோம். உப்பு போட்டோம்னா லேசாக கொதிக்கிது. கிண்டி விட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் லேசாக கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. பீக்கங்காய் போட்டுருவோம். அதெல்லாம் போட்டுருவோம். உருளைக்கிழங்கு போடுவோம். உருளைக்கிழங்கு பீக்கங்காய் போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருவோம். நல்லா விட்டோம். நாடு வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடிடுவோம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியே நம்ம 2 டிப்பு கிண்டி விட்டுருந்தோம். இப்போ
நல்லா கிண்டி விடுவோம். ஏன்னு கேட்டால் நம்ம கடல போட்டுருக்கிறதுனால அது வந்து அடியில் ஒட்டிக்கும். ஆனால் நம்ம வந்து லேசாக கிண்டி விடணும். ஆனால் நம்ம 2 ட்ரிப் வெளியே விட்டுருந்தோம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. இடையில ஒரு ட்ரிப் கிண்டி விட்டுருந்தோம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நல்லா கிரேவியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அவ்வளோ வந்துச்சான்னு பார்ப்போம். அவ்வளோ நல்லா வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் சுண்டுடும். தொடர்ந்து கொஞ்சம் கொதிக்க வைப்போம். ரெடியாகணும் பார்ப்போம். இப்போ பீசங்காய் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் கிச்சனுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.